இந்த எழுதுறதுக்கு முன்னாடி, இந்த நாவலுக்கு முன்னாடி முதல்ல உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நீங்கள் எப்படியா இருந்தீங்க? எப்படி இந்த எழுத்துக்குள்ளாக உங்களை ஈர்த்தது எது? போரை, அதனுடைய அலைச்சலை, அதனுடைய வலிகளை பார்த்து வளர்ந்தவனாகத்தான் என்னுடைய சிறு பராயம் கலைந்திருக்கிறது. இந்த வரலாற்றுக்கும் எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு படைப்பாளியாக நான் உண்மையாக வாழ வேண்டும், எழுத வேண்டும் என்ற அடிப்படையிலே தான். ஏதோ இப்போ நான் மற்ற எழுத்தாளர்கள்கிட்ட இருந்து உங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்குறது இந்த இடத்துல தான் பார்க்குறேன். பொதுவாக நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், அவங்களுடைய எழுத்துக்களையும் படிச்சிருக்கிறேன். இந்த இடைப்பட்ட இந்த 14 ஆண்டு காலத்தில் கொஞ்சம் நழுவி வெளியில் போகிறது, தனக்கு சிக்கல் வராமல் வட்டத்துக்கு வெளியில் இருந்துக்கிறது, அதை ஒட்டி விமர்சிக்கிறது, அல்லது பதிவு செய்வது, அல்லது எழுதுவது, இப்படியாகத்தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு தடவை என்னுடைய இந்த பயங்கரவாதி நாவல் புலிகளை மீளுருவாக்கம் செய்கிறதா என்ற அடிப்படையிலே சுமார் 3 மணி நேரம் ஒரு அச்சுறுத்தல். உலகம் முழுக்க நிறைய எழுத்தாளர்களுக்கு, இப்படியான களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யதார்த்தத்தை மக்களிடம் எடுத்து செல்வதற்கும் பேசுவதற்கும் எழுதுவதற்குமாக இருக்கக்கூடிய கலைஞர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், படப்பிடிப்பில் இருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு அச்சுறுத்தல் முடக்கி போட்டுடணும் அப்படின்னு அதிகார வர்க்கம் அது இந்த மண்ணில் இல்லை, எல்லா மண்ணிலையுமே இருக்கும், வெறி கொண்டு இருக்கும். எனக்கு 2009ஆம் ஆண்டிலிருந்தே எனக்கு அச்சுறுத்தல்கள், பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு சட்ட ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய இந்த விசாரணை போன்ற விஷயங்கள் எப்பொழுது என்னை நோக்கி திரும்புகிறது என்றால், சிங்களத்தில் என்னுடைய எழுத்துக்கள் மொழிபெயர்க்கப்பட்டு சிங்கள மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய விஷயம் 2 விடயங்கள். ஒன்று புலிகளை பற்றிய நியாயங்கள், 2வது தமிழர்களினுடைய தாகம், அதாவது தேசம் பற்றிய ஒரு தாகம். இந்த விடயங்களை அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது உண்மையிலே இங்குதான் உண்மையான சிங்கள இதயங்கள் இருப்பதாக எனக்கு படுகிறது. ஏனென்றால் எங்களுடைய நாளிதழ்களை திறந்து பார்த்தால் பத்திரிகையில சின்ன கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கும். பேருந்துக்காக காத்திருந்த போராளி மயங்கி விழுந்து மரணம் அடுத்தடுத்து நிகழ்கின்றன. எங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், எங்களோட படித்த நண்பர்கள், இப்படியாக இவர்களுக்குள்ள என்ன நடக்கிறது என்கிற ஒரு மண்ணினுடைய விடுதலைக்காக வேண்டி தன்னுடைய உயிர் ஒரு பொருட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்த ஒரு பெரும் இனத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த போராளிகள் என்று பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படுகிற இந்த உலகத்தால் முத்துரை குத்தப்படுகின்ற எங்களுடைய போராளிகள் உண்மையிலே இப்படியான ஒரு மகத்துவமான போராளிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். போராட்ட காலத்துக்கு ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்லாம் சொல்லலை, படிக்க சொல்றாங்க. அவர்கள் பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார்கள், அவர்கள் பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார்கள், அவர்கள் போரிலே கல்வியை கைவிட்டவர்களை உண்மையிலே எனக்கு இன்று வரை நான் நினைப்பேன், நான் இன்று ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் என்றால் அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு சிங்கள தேசத்துக்கு உதவி இருப்பார்கள் என்ற கருத்தை நான் சொல்லியிருந்தேன். எனக்கு பல சிங்கள எப்படி வரவேற்பு இருந்தது, பல சிங்கள தாய்மார்கள் என்னை அணைத்து கொண்டார்கள். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். எழுத்தாளர் தீபச்செல்வன், ஈழத்து எழுத்தாளர்னு சொல்லலாம், அவரை நம்ம சந்திக்கிறோம். காரணம் நிறைய இருக்குது. சமீபத்தில் அவர் வெளியிட போக இருக்க நாவல் சயனைட், அது நான் படித்தேன். பொதுவாக நிறைய எழுத்தாளர்கள்ட்ட, குறிப்பாக ஈழத்து எழுத்தாளர்களை நான் சந்திக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ரஷ்ய எழுச்சிக்கு பிறகு இந்த போர் இலக்கியங்கள் உலகம் முழுக்க எல்லா மொழிகளிலுமே கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு அங்கே எழுதப்பட்டது. ஆனால் அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு களத்தை கண்ட ஈழ மண்ணிலிருந்து ஒரு போர் இலக்கியங்கள் வெளிவருவதில்லை அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தணும். நம்ம அந்த இலக்கியங்கள் தான் போர் இலக்கியங்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை சொல்லும், வழிகளை சொல்லும், அந்த ஓர்மத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விடயம். அது ரஷ்ய நாவல்களிலிருந்து இந்த தமிழ் மண்ணும் சரி, ஈழத்து மண்ணும் சரி, அப்படியான புத்தகங்களை ஒரு காலகட்டத்தில் வாசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நூற்றாண்டில் அதுக்கான எல்லா கூறுகளும் கொண்ட இடம் அந்த ஈழத்து போர்க்களம், அந்த மண், அந்த மக்கள், அங்கிருந்த அந்த இயக்கம், போராளிகள். அப்போ ஏன் படைப்புகள் வர்றதில்லை அப்படின்ற ஒரு பெரிய இயக்கம் இருந்தது. அதை உடைச்சது எனக்கு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது சகோதரர் தீபச்செல்வன் அவருடைய எழுத்துக்களும் அவருடைய நாவல்களும். அவருடைய நாவல்களில் பயங்கரவாதி படிச்சிருக்கிற, அதுக்கு அடுத்தது இந்த சயனைட் கொஞ்சம் உலுக்கி எடுக்கிற விதமாக இருக்கும். அதை நான் பேசுகிறத விட அவர்கிட்டே பேசணும் அப்படின்ற ஒரு பேராவாக எனக்கு இருந்தது. அதனால் அவரை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். நானே கொஞ்சம் முன்னோட்டமாக நீட்டாக பேசியிருக்கிறேன்.
இந்த எழுதுறதுக்கு முன்னாடி, இந்த நாவலுக்கு முன்னாடி முதல்ல உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நீங்கள் எப்படியா இருந்தீங்க? எப்படி இந்த எழுத்துக்குள்ளாக உங்களை ஈர்த்தது எது? நான் வந்து ஈழத்தில் கிளிநொச்சியில் பிறந்த நான். என்னுடைய என்னுடைய கல்வி வந்து கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் படித்தேன் நான். அதுக்கு பிறகு அங்கிருந்து உயர்தர, அதாவது பல்கலைக்கழக கல்விக்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படித்திருந்தேன். அதுக்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ இதழியலும், அதே போல் திருநெல்வேலி யூனிவர்சிட்டியில் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் எம்ஃபிலும் வந்து படித்திருக்கிறேன். எழுத்தை நோக்கி எது என்னை உந்தியது அல்லது எப்படி நான் இந்த எழுத்தை நோக்கி பயணப்பட்டேன் என்றால், என்னுடைய சிறு வயதிலிருந்து போரை, அதனுடைய அலைச்சலை, அதனுடைய வலிகளை பார்த்து வளர்ந்தவனாகத்தான் என்னுடைய சிறு பராயம் கலைந்திருக்கிறது. சிறு வயதிலிருந்தே வந்து எழுத்தின் மீது வந்து ஒரு ஈடுபாடு வந்து ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் நான் நினைக்கிறேன், அந்த போரில் படுகின்ற வலிகளை, படுகின்ற துயரங்களை சொல்ல வேண்டும், எழுத வேண்டும் என்ற அடிப்படை தான். அந்த அடிப்படையிலே ஆரம்பத்திலே கவிதைகளை நான் அதிகமாக எழுதி வந்தேன். அதுக்கு பிறகுதான் கதைகள், நாவல்களை வந்து எழுத தொடங்கினேன். குறிப்பாக வந்து இந்த போர், இன அழிப்பு போர் வந்து நிறைய அனுபவங்களை எனக்குள்ளே ஏற்படுத்தி இருந்தது. இன்னொரு விதத்தில் என்னுடைய குடும்ப வாழ்வு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப சூழலும் வந்து ஒரு போராட்டகரமானதாக இருந்ததும் அதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இப்படி அந்த போரிலே எதிர்கொள்ளக்கூடிய அனுபவங்கள், சந்திக்கக்கூடிய கதைகள் வந்து ஒரு கட்டத்திலே அவற்றை நான் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த அனுபவங்களை வரலாற்றிலே பதிவு செய்து விட வேண்டும் என்கிற ஒரு தேவை இருப்பதை உணர்ந்தேன். அந்த அடிப்படையில் தான் நான் எழுத்தை நோக்கி பயணப்பட்டிருக்கிறேன். இல்லை, எழுதுறதுன்றது வேற. பொதுவாக எழுத்தார்வம் எல்லாருக்குமே வரும். அதில் வந்துட்டு இந்த வாழ்வியலை, குறிப்பாக சமகால அந்த வாழ்வியலை வந்துட்டு அந்த வழி கூட பதிவு செய்கிற அந்த போக்கு இருக்குல்ல, அந்த எப்படி அந்த உணர்வு உங்களுக்கு வருதுன்ற? களத்தில், அதாவது எழுத்தினுடைய களத்தில் இருந்து தான் அதை நான் தீர்மானிக்கிறேன் என்று யோசிக்கிறேன். சைனட்டை அடிப்படையாக கொண்டு சொன்னாலே, ஈழத்திலே வந்து எங்களுடைய விடுதலைக்காக போராடிய எங்களுடைய போராளிகள், அவர்கள் என்னுடைய சகோதரர்களாக, என்னுடைய சகோதரிகளாக இருக்கிறார்கள். கடந்த காலத்திலே அவர்களை நாங்கள் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரங்களாக, மிகப்பெரிய கதாநாயகர்களாக பார்த்திருந்தோம். ஆனால் இன்று அவர்கள் எங்கள் மத்தியிலே வாழ்கின்ற அந்த வாழ்க்கையினுடைய நிலை, அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த அவலங்கள், துயரங்களை பார்க்கிற பொழுது அதை எழுதிவிட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய அழுத்தத்துக்கும் உந்துதலுக்கும் நான் உள்ளாகினேன். பெரும்பாலும் ஈழம் சார்ந்து ஈழத்தில் இருந்து வரக்கூடிய படைப்புகளில் சுய தணிக்கை வந்து மிக அதிகமாக காணப்படுகிறது. பெரும்பாலான படைப்பாளிகள் ஈழத்தில் இருந்து இன்று யோசிக்கின்றார்கள். அதாவது தங்களுடைய பாதுகாப்புக்கு சிக்கல் வராத வகையிலே, தங்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சிக்கல் வராத வகையிலே எழுத்தினுடைய பொருளை வந்து தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படியான ஆபத்தான விடயங்களை பதிவு செய்ய தயங்குகின்ற ஒரு நிலையிலே தான் நான் அதை ஒரு சவாலாக, எனக்கு தெரியும் இது ஒரு ஆபத்தான ஒரு பயணம், ஒரு ஆபத்தான ஒரு முயற்சி என்பது தெரிந்தாலும் கூட இந்த வரலாற்றுக்கும் எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு படைப்பாளியாக நான் உண்மையாக வாழ வேண்டும், எழுத வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இப்படியாக நான் எழுதுகின்றேன். ஏதோ இப்போ நான் மற்ற எழுத்தாளர்கள்கிட்ட இருந்து உங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்குறது இந்த இடத்துல தான் பார்க்குறேன். பொதுவாக வந்து நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், அவங்களுடைய எழுத்துக்களையும் படிச்சிருக்கிறேன். இந்த இடைப்பட்ட இந்த 14 ஆண்டு காலத்தில் கொஞ்சம் நழுவி வெளியில் போகிறது, தனக்கு சிக்கல் வராமல் வட்டத்துக்கு வெளியில் இருந்துக்கிறது, அதை ஒட்டி விமர்சிக்கிறது அல்லது பதிவு செய்வது அல்லது எழுதுவது, இப்படியாகத்தான் இருக்கிறாங்க. ஒரு வலியை வெளியே கொண்டு வர்றது அப்படின்ற போக்கு வந்து இருக்கிறதுல பொதுவாக சில பேர் எழுதுகிறாங்க. ஆனால் எழுதிட்டு இந்த மண்ணுக்கு மகத்தான ஒரு வரலாற்று பதிவை கொடுத்துட்டு போனால் ஒரு பெரிய கட்டமைப்பை கொண்ட அந்த இயக்கத்தினுடைய போராளிகளை கொச்சப்படுத்தும் விதமாக பதிவு செய்துட்டு போகிற போக்கு. அப்படி செய்கிற விதத்தில் நாம் சிங்களத்தால் கொண்டாடப்படுவோம் அல்லது ஆளும் அதிகார வர்க்கத்தால் நம்ம கொண்டாடப்படுவோம், நமக்கு பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் எல்லாம் கொண்டு வந்து கடைசியாக அதை வந்து கொச்சப்படுத்திட்டு போகிற மாதிரியான எழுத்து இதை உருவாக்கம் தான் நிறைய வந்திருக்குது. இதுக்கு மத்தியில் தீபச்செல்வனுடைய அந்த பயங்கரவாதின்ற அந்த புத்தகமும் எப்படி அந்த சமூகத்தில் வந்து இருந்தவர்கள் எப்படியான முத்திரைகள் குத்தப்படுகிறதுன்ற கட்டமைப்பாக அந்த புத்தகம், நான் அதை தான் நான் உணர்ந்தேன். கரெக்டுங்களா? அந்த புத்தகம் பதிவு செய்யும்போது இப்போ இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு ஒரு அச்சம் வருது.
தீபச்செல்வன் ஒரு தனித்துவமான ஒரு நபர், எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபராக எனக்கு படுகிறார். அந்த மக்கள்கிட்ட எது வந்தாலும் சரி, என் மக்களினுடைய வழியை, வரலாற்றை நான் பதிவு செய்து விட்டு தான் கடப்பேன் அப்படின்ற போக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நிச்சயமாக என்னுடைய ஒரு ஒரு தீர்மானமாக, ஒரு தீர்க்ககரமான ஒரு முடிவாக அதுதான் இருக்கிறது. ஏனென்றால் ஈழத்தை பொறுத்தவரை நான் எழுதுகின்ற எழுத்துகளுக்காக, கவிதைகளுக்காக, அதே போல் நாவல்களுக்காக மிகப்பெரிய சவால்களை நான் எதிர்கொண்டு வருகிறேன். நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். அதாவது இலங்கை அரசினுடைய அந்த பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒரு தடை சட்டத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதன் கீழாக இயங்குகின்ற பயங்கரவாத தடுப்பு பிரிவு என்னை 2 தடவைகள் விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு தடவை என்னுடைய இந்த பயங்கரவாதி நாவல் புலிகளை மீளுருவாக்கம் செய்கிறதா என்ற அடிப்படையிலே சுமார் 3 மணி நேரம் ஒரு மிக கடுமையான ஒரு நூதனமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. உண்மையிலே இத்தகைய விசாரணை என்பது ஈழத்திலே வாழ்ந்து கொண்டு இத்தகைய விசாரணை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் செய்யக்கூடிய முதலாவது வேலை நாட்டை விட்டு வெளியேறுவது தான். அதற்கு பிறகு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற ஒரு நிலை தான் இருக்கிறது. இந்த விசாரணையை எதிர்கொள்ளுகின்ற நாட்களில் நான் சைனட் நாவலை எழுதி கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்வதைப் போலவே எனக்கு அது ஒரு தீர்மானமாக இருக்கிறது. நான் மிக ஒரு ஆபத்தான ஒரு நியாயமான ஒரு விடயத்தை பற்றி தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். கடந்த காலத்தில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், போர்க்களத்திலும் நிறைய படைப்பாளிகள், போராளிகள், எழுத்தாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். போர்க்களத்துக்கு வெளியிலும் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இலங்கையில் இப்படியான விசாரணைகள் நடக்கவில்லை என்றால் தான் அது ஆச்சரியமானதை தவிர, இப்படியான விசாரணைகள் நடப்பது ஒரு ஆச்சரியத்துக்குரிய விடயம் அல்ல. மிக கடுமையான ஒரு ஒடுக்குமுறை, படைப்பு சுதந்திரம் மீது இரும்பு கரங்களால், இராணுவ கரங்களால், அரசு எந்திரத்தால் மிக கடுமையான ஒரு ஒடுக்குமுறையை, அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்டிலே இத்தகைய அழுத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை நான் என்னுடைய பயங்கரவாதி நாவலிலேயே எழுதியிருக்கிறேன். அதுதான் அந்த நாவல் வெளிவந்த பிறகும் நடந்தது. ஆனால் எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது. எழுதுவதற்கும் படைப்புகளை உருவாக்குவதற்குமான என்னுடைய உரிமையை நான் அதே பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணையோடு கூட நான் அதை ஒரு போராட்டமாக நான் அவர்களிடம் சொன்னேன். என்னுடைய உரிமையை தடுப்பதற்கான எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. கற்பனைகள், புனைவுகளை உருவாக்குவதற்கான பன்னாட்டு விதிகள் இருக்கிறது. இது உலகம் முழுவதும் அனைத்து படைப்பாளிகளுக்கும் பொதுவான ஒரு உரிமையாகத்தான் இருக்கிறது. அதை நீங்கள் தடை செய்வதற்கான, அச்சுறுத்தல்களை பிரயோகிக்க உங்களால் முடியாது என்பதை நான் அவர்களிடமே சொல்லியிருக்கிறேன். அதே போல தொடர்ந்து ஈழநிலத்திலே வாழ்வதும் அந்த மக்களினுடைய போராட்டத்தை பதிவு செய்வதும் என்னுடைய ஒரு அடிப்படையான கடமையாக நான் நினைக்கிறேன். நான் அதையும் அவர்களிடம் சொன்னேன். நீங்கள் இந்த விசாரணை நடத்துவதன் ஊடாக நான் ஒருபோதும் இந்த நாட்டை விட்டு புலம்பெயர் நாடொன்றில் நான் ஒருபோதும் தஞ்சமடைய மாட்டேன். நான் ஒரு ஆசிரியராக பணி செய்வதும் இந்த மண்ணை குறித்து எழுதி கொண்டிருப்பதும் தான் என்னுடைய ஒரே இலக்காக இருக்கும் என்பதை நான் அவர்களிடமே அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்ம இந்த சைனட் நாவலை கொடுத்து பிறகு பேசுவோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இன்னும் தெளிவாக பேச வேண்டியது இருக்குது. ஒரு அச்சுறுத்தல் உலகம் முழுக்க நிறைய எழுத்தாளர்களுக்கு, இப்படியான களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யதார்த்தத்தை மக்களிடம் எடுத்து செல்வதற்கும், பேசுவதற்கும், எழுதுவதற்குமாக இருக்கக்கூடிய கலைஞர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், படப்பிடிப்பில் இருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு அச்சுறுத்தல் முடக்கி போட்டுடணும் அப்படின்னு அதிகார வர்க்கம் அது இந்த மண்ணில் இல்லை, எல்லா மண்ணிலையுமே இருக்கும், வெறி கொண்டு இருக்கும். தொடர்ச்சியாக ஒரு அழுத்தம், ஒரு அச்சுறுத்தல், ஒரு கண்காணிப்புக்கு மத்தியில் இன்னொரு நாவல் எப்படி உங்ககிட்ட அந்த எண்ணம் உருவாகுது, அந்த மூர்க்கம் எப்படி உருவாகுது? அச்சம் இப்போ பொதுவாகவே வேணாம், பிரச்சனை வேணாம், நம்ம விலைக்கிடுவோம் அப்படின்னு தோணும். நான் வெளிப்படையாகவே கேட்டுருவேன். நிச்சயமா. ஆனால் அவங்களுக்கு எது எழுத தூண்டுது? இவ்வளவு அச்சுறுத்தல், இவ்வளவு மிரட்டல்கள், இனி இந்த காலம் தள்ள முடியுமான்ற சூழ்நிலையிலும் கூட எனக்கு கடமை இது, நான் எழுதி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கம் இருக்குல்ல, மையம், அது என்ன? அதனுடைய மைய கரு என்ன? நிச்சயமாக உண்மையில் அந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் மிக மரியாதையோடு தான் சார் என்று தான் என்னை அழைத்தார்கள். நான் ஒரு பாடசாலை ஆசிரியராக இருப்பதாலும் கூட மிக மரியாதையாக அந்த விசாரணை நடத்தப்பட்டாலும் அங்கு எழுதப்பட்ட வாக்குமூலங்களும் கேட்கப்பட்ட கேள்விகளும் மிகவும் ஒரு ஆபத்தானவையாக, நூதனமான ஒரு விசாரணையாகத்தான் இருந்தது. அந்த விசாரணைக்கு பிறகு நான் மிகவும் பதற்றம் அடைந்தேன். அது தொடர்பான ஊடகங்களில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள், பார்வைகள், அதே போல் அந்த விசாரணையுடைய அந்த நடந்த நிகழ்வினுடைய நினைவுகள் எனக்கு உண்மையிலே ஒரு இயல்புக்கு திரும்ப எனக்கு பல நாட்கள் எனக்கு மிக தொந்தரவு செய்திருந்தது. பல நாட்கள் என்னுடைய உறக்கத்தை கலைத்த ஒரு நிகழ்வாகத்தான் அது இருந்தது. ஆனால்
அவர்களுடைய நோக்கம் அது என்பதை நான் அந்த இடத்தில் உணர்ந்து கொண்டேன். என்னுடைய அதாவது மிக மரியாதையாக ஒரு விசாரணையை நடத்தி என்னை ஒரு எழுதாமல் என்னை ஒரு பெரிய தொந்தரவுக்குள் தள்ளுவதுதான் உளவியல் யுத்தமாகத்தான் அதை அவர்கள் செய்திருந்தார்கள். அதை கடந்து வர வேண்டும் என்கிற ஒரு தன்னம்பிக்கை நான் அதுதான். ஏன் என்ன காரணம், எது உங்களை தூண்டுது? எவ்வளவு ஒரு வாழ்க்கைன்றது நம்ம முக்கியம் எல்லாருக்கும். தன்னை மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு ஒரு சிக்கல் வரும், பாதிப்பு வரும் அப்படின்றது தெரியுது. இவ்வளவையும் கடந்து நான் இதை முடிப்பேன்னு அந்த வைராக்கியம் இருக்குல்ல, அது ஏன், அந்த என்ன காரணம்? அந்த மண்ணா, அந்த மக்களா, நீ நேசித்த மக்களா, நீங்க நேசித்த மண்ணா, சந்தித்த பிரச்சனைகளா, அந்த வலியா, இது வெளி உலகத்துக்கு சொல்லிடணுன்ற அந்த தாக்கமா அப்படின்ற பல காரணங்கள், எது இது உங்களை தூண்டுனது? கண்டிப்பா. அதாவது என்னுடைய நான் இதயபூர்வமாக நேசிக்கின்ற எங்களுடைய மனங்களில் வாழக்கூடிய எங்களுடைய மாவீரர்களும் போராளிகளும் தருகின்ற அந்த உற்சாகம்தான். நான் அவர்களோடு இல்லை, இந்த கேள்விக்கு நான் இன்னும் வெளிப்படையாக நான் ஒரு பதிலை சொல்வதாக இருந்தால், இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க போராளிகளை பற்றிய நாவல். 2009க்கு முன் மாத்திரம் இல்லாமல் 2009க்கு பிறகும் அவர்கள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. கடந்த காலத்திலே போராளிகளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதை போல் அவர்கள் மிக உயர்ந்த இடத்திலே எங்கள் மண்ணிலே உலாவி வந்த நாவல்ல தொடக்கமே அதை குறிப்பிட்டிருந்தீங்க. மனசு அங்கேயே எனக்கு நின்றுடுச்சு. நீங்க பேசுங்க, இறுதியா பேசுவோம். உலாவி வந்திருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை, அவர்கள் தங்களுடைய உடலிலே வெடிபொருட்களினுடைய பாகங்களை சுமந்து, உடலினுடைய பாகங்கள் கை இல்லாமல், கண் இல்லாமல், கால் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு நிலைமை. அதே போல உடம்பிலே பல்வேறு தாக்கங்கள், புற்றுநோய், அதே போல பல நோய்களுக்கு ஆளாகி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலே அவர்கள் எதிர்கொள்கின்ற துயரம். அதாவது எங்களை அன்றைக்கு வாழ வைத்தவர்கள் இன்று தங்களுடைய பிள்ளைகளை படிப்பிக்க முடியாமல், தங்களுடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியாத ஒரு நிலையெல்லாம் எங்களுடைய போராளிகள் வாழ்கின்றனர். அப்படியெல்லாம் அவர்கள் வாழ்கின்ற பொழுது அவர்களால் நான் கற்பிக்கப்பட்டு, அவர்களால் பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். நானும் இந்த இடத்தில் சுயநலமாக சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் அந்த போராட்டத்துக்கு நான் உண்மையாக இருப்பதாக ஒருபோதுமே அர்த்தமாகிவிடாது. அந்த ஒரு இடத்தில் தான் நான் அந்த போராளிகளுக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இது இந்த நாவலை எழுதுவது அல்லது அவர் இவ்வாறான ஒரு எத்தனம் என்பது தனிநாட்டுக்கான ஒரு முயற்சி அல்ல. ஆனால் கடந்த காலத்திலே அவர்கள் எப்படியான தியாகங்களை செய்தார்கள், இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்ல தவறினால் அதைவிட துரோகம் வேறொன்று இருக்க முடியாது. அந்த துரோகத்தை செய்வதற்கு நான் தயாராக இல்லை என்பதால் தான் இந்த நாவலை நான் எழுதுகிறேன். இந்த நாவலை எழுதி என்னுரையை எழுதுகின்ற தருணத்தில் கூட நான் யோசிக்கிறேன், இந்த நாவல் கடந்த காலத்தில் பயங்கரவாதி எனக்கு மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கியது, இந்த நாவல் இன்னும் எனக்கு சிக்கல்களை உருவாக்கலாம், ஆனால் நான் அதையும் நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டும், இதே நிலத்தில் எதிர்கொள்ள வேண்டும். கொஞ்சம் அழுத்தம் பதட்டம் ஆகினேன். என்னுடைய சக கலைஞர் சத்யானந்தன் அண்ணாவிடம் கூட நான் இந்த விஷயத்தை சொன்னேன். கொஞ்சம் அழுத்தமாக இருந்தேன். அடுத்த நாள் சொன்னேன், தீர்க்கமாக சொன்னேன், ஒரு மாற்றமும் கிடையாது, இதே ஓர்மத்தோடு இந்த நாவல் வெளிவரும் என்பதை சொன்னேன். நான் நினைக்கிறேன் அந்த தைரியத்தை, ஓர்மத்தை அங்கே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போராளிகளும் மண்ணுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாவீரர்களும் தான் தருகிறார்கள். அவங்க தான் உனக்கு கொடுத்துருக்காங்க. நிச்சயமா. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, தொடக்கத்தில் அந்த முன்னுரையிலையும் படித்தோம், உள்ளார போகும்போது அந்த விடயத்தை சொல்கிறது என்னென்னா, இந்த இப்படியான விடயங்கள் அந்த பக்கம் ஒரு எதிர்ப்பு, ஒரு அழுத்தம், உளவியல் தாக்குதல் இப்படிலாம் செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதே சிங்கள மக்கள் மத்தியில் இது மொழிபெயர்க்கப்பட்டு உங்களுடைய கவிதைகளும் இந்த மாதிரியான எழுத்துக்களும் அந்த மக்கள் புரிந்து கொண்டு பேசுகிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த மாற்றம் வெகுஜன சிங்கள மக்கள் மத்தியில் போய் பரவலாக சென்றடைந்து விடக்கூடாது என்பதற்கு ஒரு உள்நோக்கமாக கூட இருக்குல்ல, உங்களை போன்ற எழுத்தாளர்களை தடுக்கிறது, மிரட்டுவது, அச்சுறுத்துவது காரணமாக இருக்குல்ல? உண்மையான ஒரு விஷயம். ஏனென்றால் என் மீது எனக்கு 2009ஆம் ஆண்டிலிருந்தே எனக்கு அச்சுறுத்தல்கள், பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த கூடுதலான கவனம், மிக அதிகப்படியான நெருக்கடி, கிட்டத்தட்ட ஒரு சட்ட ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய இந்த விசாரணை போன்ற விஷயங்கள் எப்பொழுது என்னை நோக்கி திரும்புகிறது என்றால், சிங்களத்தில் என்னுடைய எழுத்துக்கள் மொழிபெயர்க்கப்பட்டு சிங்கள மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் என் மீதான கவனம் அவர்களிடத்தில் அதுதான் அச்சுறுத்துகிறது. கவனம் என்பதை விட
இது இன்னும் பரவலாக சென்றடைந்தால் இப்படியான எழுத்தாளர்கள் வெளிவந்து இன்னும் இவங்களை சுதந்திரம் நம்ம விட்டோம்னா சிங்கள மக்களே புரிந்து கொண்டு நம்ம எதிர்ப்பார்கள் அப்படின்ற ஒரு காரணமாக தான் நீங்க மிரட்டப்படுறதுல ஒரு காரணம் இருக்குன்னு அதேதான். ஏனென்றால் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் முதலாக என்னுடைய முகநூலும் கூட ஒரு முறை வந்து முடக்கப்பட்டது. அப்போது நடந்த விடயம், என்னுடைய நடுகள் நாவல் சிங்களத்தில் வெளியாகிய போது அதை படித்த சில சிங்கள இளைஞர்கள் தென்னிலங்கையில் இருந்து வந்து எங்களுடைய வீட்டில் எங்களுடைய அண்ணாவினுடைய வீரவணக்க படத்திற்கு அஞ்சலி செலுத்தி, அதே போல் அண்ணா விதைக்கப்பட்ட மாவீர் தூலிம் இல்லத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தி சிங்கள இளைஞர்கள் அப்போது அவர்கள் கூறினார்கள், இந்த அரசு மாவீர நாளை கொண்டாட தடுத்திருக்கிறது, தென்னிலங்கையிலிருந்து உங்களுக்கான தீபங்களை நாங்கள் ஏற்றுவோம் என்று சொல்லி அந்த சிங்கள இளைஞர்கள் கூறியிருந்தார்கள். அப்படியான மாற்றத்தை இலங்கை அரசு ஒருபோதும் விரும்பாது. அப்படியான மாற்றம் உருவாகிவிட்டால் தமிழர்களுக்கான தீர்வு அங்கே கிடைத்துவிடும். இரண்டு பேரும் பகையாக வைத்திருக்க வேண்டும். இப்படியான இலக்கிய முயற்சிகள் செல்கின்ற பொழுது, குறிப்பாக அந்த நடுகள் நாவலை பொறுத்த வரைக்கும் அதற்கு எதிராக பேசிய ஒரு சிங்களவரை நான் பார்க்கவில்லை. அந்த நாவல் ஒட்டுமொத்தமாக ஒரு விடுதலை புலி வீரனை பற்றிய, ஒரு மாவீரனை பற்றிய, அந்த மாவீரன் குறித்த ஒரு தம்பியினுடைய ஒரு தாயினுடைய இயக்கமாக அவனுடைய நினைவுகளை தேடுகின்ற ஒரு கதையாகத்தான் இருக்கிறது. அதுக்கு எதிராக பேசிய ஒரு சிங்களவரை கூட நான் பார்க்கவில்லை. பெரும்பாலான சிங்கள படைப்பாளிகள், கலைஞர்கள் எல்லாரும் அதை கொண்டாடினார்கள். அதற்கு பிறகு சமீபத்தில் என்னுடைய முதலாவது கவிதை நூல் பதுங்கூலில் பிறந்த குழந்தை, நான் நினைக்கிறேன் அது தமிழிலே கூட ஒரு பிரதியை தாண்டி வெளிவந்ததாக எனக்கு தெரியவில்லை. காலச்சோடு பதிப்பகம் வெளியிட்டது. ஆனால் சிங்களத்தில் அது வெளியாகி ஒரு வருடத்துக்கு 3 பதிப்புகளை கண்டது. அந்த அளவுக்கு அதை பல படைப்பாளிகள் இன்று வரையில் அதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்று வரை நடுகள் குறிப்பாக சிங்கள எழுத்தாளர்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது? அவர்களிடையிலே மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அவர்கள் என்னுடைய எழுத்துக்களில் உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய விஷயம் 2 விடயங்கள். ஒன்று விடுதலை புலிகளை பற்றிய நியாயங்கள், 2வது தமிழர்களினுடைய தாகம், அதாவது தேசம் பற்றிய ஒரு தாகம். இந்த விடயங்களை அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது உண்மையிலே இங்குதான் உண்மையான சிங்கள இதயங்கள் இருப்பதாக எனக்கு படுகிறது. ஏனென்றால் பேரினவாதிகள் தான் எங்களுக்கு எதிரான யுத்தத்தை, ஒடுக்குமுறையை செய்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மை அடிப்படையிலே சிங்கள மக்கள் தமிழர்களுடைய தாகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார். இதுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுவேன். அந்த 2019 வருகை தந்த அந்த சிங்கள இளைஞர்கள் அப்போது ஒரு 5-6 பேர் வந்திருந்தார்கள். இந்த முறை பல சிங்கள இளைஞர்கள் கடந்த மாவீர நாளுக்கு கிளிநொச்சிக்கு வந்து அதே துயிலும் இல்லத்துக்கு சென்று மரங்களை நாட்டி தீபங்களை ஏற்றி, சிறுவர்கள், இப்படி பலர், அதில் பெரும்பாலானவர்கள் பேராசிரியர்கள், அதே போல் உளவியல் மருத்துவர்கள், இப்படியாக அஞ்சலி செலுத்தி போராளிகளை பற்றி ஏற்றுக்கொண்டு, போராளிகளை பற்றி அந்த துயிலுமில்லத்தில் நின்று உரையாடி, ஸோ இப்படியான தொடக்கங்கள் இது இன்னும் வெகுசன தளத்திலே நகர வேண்டும். இவர்கள் வெகுசன தளத்துக்கும் இதை கொண்டு செல்கிறார்கள். எப்படி என்றால், இந்த நடுகள் நாவலை நான் பார்த்தேன். ஒரு சிங்கள இசை நிகழ்வு, ஒரு கிராமத்திலே நடைபெறக்கூடிய ஒரு சிங்கள இசை நிகழ்விலே அந்த நடுகள் நாவலினுடைய அந்த வரக்கூடிய அம்மா கதாபாத்திரத்தை, ஒரு போராளியை பற்றி இயங்குகின்ற அம்மா கதாபாத்திரத்தினுடைய பக்கங்களை அந்த நிகழ்ச்சியிலே வாசித்து அம்மாவுக்காக ஒரு பாடகர் சிங்களத்திலே ஒரு பாடல் பாடுவதை நான் பார்த்திருந்தேன். அப்போ இப்படியான முயற்சிகள் வெகுசன மட்டத்திலும் கூட விடுதலை புலிகளை பற்றிய, ஈழத்தமிழர்களை பற்றிய நியாயங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் வருங்காலத்தில், நான் நம்புகிறேன், இலக்கியம் வழியாக, கருத்தியல் வழியாக இன்னும் அதிகமாக செல்கின்ற பொழுது எங்களுடைய லட்சியம், எங்களுடைய தாகங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த சைனடு நாவலுக்குள்ளே வருவோம். அதில் ஒரு முக்கியமான தளபதி, முக்கியமான ஒரு தளபதியை மையம் வச்சு இந்த நாவல் நகர்ந்துகிட்டு இருக்குது. இப்படியான ஒருவரை நான் வாழ்ந்த காலத்தில் நான் சந்தித்தேன், பேசினேன், உரையாடினேன். ஒரு காலகட்டத்தில் அவர் எப்படியாக ஒரு அதிகாரமிக்க ஒரு தலைமை இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி வாழ்க்கை எப்படி சிதறி இருக்கிறது என்பதை உள்ளுக்குள்ளே அதை என்னால் பொறுமை தாங்க மாட்டாமல் தான் இந்த நாவல் பிறக்கிறதுன்றதை முன்னோட்டம் கொடுத்துட்டு அந்த கதாபாத்திரம், அந்த போராளியை மையம் வச்சு தான் நகருது. அது எப்படி அது உங்களுக்கு தோணுச்சு? அது நேரடியாக கண்டதால் எழுதணும்னு தோணுச்சா, இல்லை இந்த மாதிரியான விடயங்களெல்லாம் வச்சு நம்ம ஒரு புதினமாக சொல்லணும்னு நினச்சிங்களா? இது ஒரு 2009க்கு பிறகு மெல்ல மெல்ல ஏற்பட்ட ஒரு தாக்கம்தான். நான் நினைக்கிறேன் முதலில் என்னோடு படித்த ஒரு மாணவி, அவர் ஒரு முன்னாள் போராளி. திடீரென்று அவருடைய தலையிலே ஒரு புற்றுநோய் கட்டி ஒன்று ஏற்படுகிறது. அவர் அப்போது திருமணமாகி
வயிற்றிலே குழந்தையை சுமந்திருந்த ஒரு நேரத்திலே அவர் இறந்து போகிறார். அவருடைய அந்த குழந்தையை மட்டும் அந்த வயிற்றிலே இருந்து மீட்கிறார்கள். இதற்கு பிறகு தமிழினி, தமிழீழ விடுதலை புலியினுடைய அரசியல் துறை மகளிர் பொறுப்பாளர் எனக்கு அவருடைய முகவரியை அனுப்பி தன்னுடைய வீட்டுக்கு வரும்படியாக அவர் சொல்லுகின்றார். நான் அவரிடம் அந்த முகவரியை வைத்துக்கொண்டு போவதற்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு நாளில் முகநூலில் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வருகிறது. அவர் எனக்கு அனுப்பி அதே முகவரியை வைத்துக்கொண்டு நான் அவருடைய வீட்டுக்கு சென்றிருந்த பொழுது அவர் புற்றுநோயிலே இறந்து போயிருக்கிறார். தலை முடியெல்லாம் கொட்டி இருக்கிறது. இந்த நாவல் அதை பற்றி நீங்கள் குறிப்பிடுறீங்க. கண்டிப்பாக. அப்போ இப்படியான விஷயங்களை பார்க்கிற பொழுது அது மெல்ல மெல்ல இந்த போராளிகளுக்கு இடையில என்ன நடக்குது என்கிற ஒரு மிக பல போராளிகள் இப்படி இறப்பது நீங்க புக்கில் எழுது. பல போராளிகள் இறந்து போகிறார். கிட்டத்தட்ட ஒரு இன்றைய சூழ்நிலையில அது ஒரு ஆயிரத்தை தொற்றிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு போராளிகள் இப்படியாக மரணங்கள் ஒரு மரணம் புற்றுநோய் போன்ற புற்றுநோய், அதே போல அறியப்படாத எங்களுடைய நாளிதழ்களை திறந்து பார்த்தால் பத்திரிகையில சின்ன கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கும். பேருந்துக்காக காத்திருந்த போராளி மயங்கி விழுந்து மரணம், திடீரென போராளிக்கு முன்னாள் போராளி மாரடைப்பால் மரணம், இப்படி தொடர்ச்சியாக அண்மைய நாட்கள் வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்மைய நாளிலே கூட என்னுடைய கிராமத்தில் இருந்த ஒரு போராளி கூட திடீர் மரணத்துக்குள்ளாகினார். அடுத்தடுத்து நிகழ்கின்றன. எங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், எங்களோட படித்த நண்பர்கள், இப்படியாக இவர்களுக்குள்ள என்ன நடக்கிறது என்கிற ஒரு பெரிய மர்மம் இருக்கிறது. அதே போல் இன்னும் இந்த நாவல் எனக்குள்ள எப்படி உருவாகிறது என்றால், கடந்த காலத்தில், அதாவது 2009 முதலில் எங்களுடைய தமிழீழ மண்ணிலே ஒரு மிக உயர்ந்த நிலையிலே பார்த்த ஒரு பொறுப்பாளர், அவர் ஒரு தளபதி நிலைப்பட்டவர், ஒரு பொறுப்பாளர். அவரை இந்த 2009 பிறகு நான் ஒரு பேருந்து நிலையத்திலே வைத்து நான் பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்ன அடையாளம் தெரியவில்லை. உற்றுக்குலைந்து தன்னை மறந்து யாரும் இல்லாமல் தனித்திருக்கக்கூடிய அந்த தருணத்திலே எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி விட்டது. அவருடைய அந்த அழுத்தமான காட்சி எனக்கு பல நாள்கள் என்னை விட்டு அகலாமல் இருந்தது. நான் அதுக்கு பிறகு அவருக்கு கீழே இருந்த போராளிகளை தேடி சென்று அவருக்கு என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது எனக்கு உண்மையில பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் உருவாகியது. அப்போதுதான் நான் யோசித்தேன், அதாவது எங்களுடைய போராளிகளை இலங்கை அரசு மாத்திரம் அளிக்கவில்லை, எங்களுடைய இந்த போருக்கு பிந்தைய காலமும் அவர்களை அழித்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு விடயத்தை நான் உணர்ந்தேன். அந்த அடிப்படையிலே தான் அந்த நாவலை நான் எழுதி கொண்டிருந்தேன். இந்த நாவலை நான் எழுதுகின்ற நாட்களிலே கூட எனக்கு இயல்பாகவே அந்த சந்திப்புகள் நிகழ்கிறது. நான் ஒரு முறை இந்த நாவலை எழுதிவிட்டு ஒரு மாலை நான் என்னுடைய தெருவாலை நடந்து போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு பேருந்து நிலையத்தில் யாரோ ஒருவர் இருமிக் கொண்டிருப்பது கேட்கின்றது. நான் திரும்பி பார்க்கிறேன். ஒரு காலகட்டத்திலே மிகப்பெரிய உயர்ந்த நிலையிலே இருந்த ஒரு போராளி ஒரு அழுக்கு படிந்த ஆடையோடு ஒரு கையிலே ஒரு பையோடு அந்த தலைமாட்டுக்கு தலையிலே வைத்துக்கொண்டு, தலையாணியாக வைத்துக்கொண்டு அந்த பேருந்து நிலையத்தில், அதாவது ஒரு 3 கம்பிகள் அடுக்கப்பட்ட அந்த பேருந்து நிலையத்திலே படுத்திருந்தார். அப்போ நான் எதை எழுதி கொண்டிருக்கிறேனோ, இதை யோசித்து கொண்டிருக்கிறேன், அதுவே எனக்கு கண்ணுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. பல போராளிகள் எனக்கு முன்னால் வருகிறார்கள். இயல்பாகவே அவர்கள் தங்களுடைய கதைகளை சொல்கின்ற பொழுது எனக்கு இன்னும் அந்த நாவலை செறிவாக்க, பல கதைகளை பதிவு செய்வதற்கான ஒரு கடமையும் சூழலும் ஒரு இயல்பாகவே அமைந்திருந்தது. அப்படியாகத்தான் இந்த சைனட் நாவல் உருவாக்கப்பட்டது. இதில் இந்த போராளி மூலமாக நீங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்ல வர விஷயம் என்ன? அந்த நாவல் முழுக்க வழி, அதை நான் பிறகு தனியாக பேசுகிறேன். உங்கள் மூலமாக இந்த நேரில் சந்தித்தப்போ அதை பற்றி கேட்கணுன்றதுக்காக தான். அது ஒரு காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் இலங்கையினுடைய எழுத்தாளர்கள் பலருடைய இது யாருன்னாலாம் பேரை சொல்ல வேணாம், அது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும். எல்லாருடைய எழுத்தும் பார்த்துக்க அவங்களுடைய எழுத்து நடைகளும் ஒருத்தருக்கு இருக்கிற வித்தியாசத்தையும் உணர்ந்திருக்கிறேன். இன்னும் பரபரப்புக்குள்ளாக நாவல் எழுதக்கூடிய மனிதர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். நான் சொல்கிறது ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்பு இருந்தே இருக்கக்கூடிய இலக்கிய எழுத்தாளர்கள் எல்லாருமே வாசிச்சிருக்கிறேன், கவனிச்சிட்ருக்கிறேன். இவர்கள் எல்லாத்திலுமே விட எனக்கு இன்று வரை அழியாத ஒரு இதுவாக இருக்கிறது எழுத்தாளர் இரவி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக அவரை தேடிக்கிட்டு இருக்கிறேன். காலமாகி போன காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு சிறுகதையை எழுதியிருந்தார். அதை நான் வாசிச்சுட்டு பல நாள் உறங்காமல் அது ஏதோ ஒரு வலி எனக்குள்ளே போட்டு இன்ன வரைக்கும் அழுத்திக்கிட்டே இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய இடைவெளி, ஒரு தலைமுறைன்னு சொல்லலாம். அந்த பெரிய இடைவெளிக்கு பிறகு நான் வாசித்த இந்த புத்தகம் சைனட் என்னுடைய உறக்கத்தை இல்லை ஒரு மண்ணினுடைய விடுதலைக்காக வேண்டி
தன்னுடைய உயிர் வந்து ஒரு பொருட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்த ஒரு பெரும் இனத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த போராளிகள் இன்று ஒரு கிழிக்கப்பட்ட காகிதமாக நான் அதை பார்க்குறேன்னா அவள அந்த வழியை. இதன் மூலமாக அந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஏனென்றால் உண்மையில் விடுதலை புலி போராளிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு உன்னதமான ஒரு வழியால் ஒரு அறத்தால் தான் அவர்கள் இந்த 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 உலகத்தில் அவர்கள் ஒரு நிலை பெற்றவர்கள். அந்த அறத்தை ஒரு நாள் இந்த உலகம் அது ஒரு நாள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும். அது எப்படி எப்படி அது தொடங்குது, அது எனக்குள்ள எப்படி வருது தாக்கம் என்று பார்த்தால், நான் சிறு வயதில் போர்ச்சூழலால் கல்வியை கைவிட்டு ஒரு பல்வேறு தொழில்களை கூலி தொழில்களை செய்து வாழக்கூடிய ஒரு நிலைமையில் என்னை தேடி என்னை நீ பள்ளிக்கூடம் போகணும் படிக்கணும் என்னை கொண்டே பள்ளிக்கூடத்தில் சேர்த்தவர்கள் போராளிகள். சேர்த்து அது அந்த சேர்த்த நாளில் இருந்து என்னுடைய பல்கலைக்கழக கல்வி வரைக்கும் போராளிகளினுடைய உதவி எனக்கு தொடர்ந்து கொண்டிருந்தது. அவனுடைய குடும்ப சூழல் அறிந்து தந்தையால் கைவிடப்பட்டவர், ஒரு அண்ணா வீரச்சாவடைந்த ஒரு தாய் தலைமை தாங்குகின்ற குடும்பம். போராட்ட காலத்துக்கு ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்லாம் சொல்லலை, படிக்க சொல்றாரு. அதே போல அண்மையில் கிளிநொச்சி பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்த பொழுது அந்த கிளிநொச்சி பல்கலைக்கழகத்தினுடைய அந்த நகரத்தை, அது ஒரு காடாக இருந்த ஒரு பகுதியை அறிவியல் நகர் என்ற பெயர் சூட்டி அந்த பல்கலைக்கழகத்துக்கு இங்கிருந்து அறிஞர்களை வரவழைத்த அத்திவாரங்கள், அது வடிவமைப்புகளை செய்து அதுக்குரிய அத்திவாரத்தை இட்டு இன்றைக்கு அது ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக இருக்கிறது. பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படுகிற இந்த உலகத்தால் முத்துரை குத்தப்படுகின்ற எங்களுடைய போராளிகள் உண்மையிலே இப்படியான ஒரு மகத்துவமான போராளிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார்கள், அவர்கள் பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார்கள், அவர்கள் போரிலே கல்வியை கைவிட்டவர்களை பாடசாலைக்கு, நான் பல்கலைக்கழகம் சென்றேன். உண்மையில் எனக்கு இன்று வரை நான் நினைப்பேன், நான் இன்று ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் என்றால் அன்றைக்கு என்னை போராளிகள் கொண்டு அந்த பள்ளிக்கூடம் சேர்த்தது தான். இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை வேறு விதமாகத்தான் இருந்திருக்கு. நான் ஒரு ஆசிரியராக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. இப்படி பலருடைய வாழ்க்கையிலே இந்த போராளிகள் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், அவர்களுடைய அந்த மகோன்னதமான மனதை பாருங்கள். அதே இது கல்வியிலே எங்களுடைய வாழ்வியலில் அவர்கள் இவ்வளவு செல்வாக்கு செலுத்தியதை போல எங்களுடைய போராட்டத்திலும் அறத்திலும் கூட அவர்கள் அந்த அளவுக்கு தங்களுடைய அடையாளத்தையும் பங்களிப்பையும் செய்திருக்கிறார்கள். நான் ஒரு விடயத்தை தீர்க்கமாக நம்புகிறேன், எங்களுடைய ஈழ மண்ணில் மாத்திரம் இல்லாமல் தமிழக மண்ணுக்கோ அல்லது உலக மக்களுக்கோ விடுதலை புலிகள் மிகச்சிறந்த கதாநாயகர்கள். அவர்கள் தங்கள் மிக இளைய வயதிலே, அதாவது திலீபன் அவர்கள் தன்னை ஆகுதியாக்கி எங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருகின்ற போது அவருக்கு வயது 23. அப்போ அதே போல் மிகப்பெரிய சாதனைகளை எங்களுடைய போராளிகள் செய்கின்ற பொழுது அவர்களுக்கான வயது 19, 20, 21, 22 இப்படியான வயதுகள் தான். அப்போ இவர்களை பற்றி நான் எழுதுவதற்கான அடிப்படையே எங்களுடைய தலைமுறைகள் இவர்களை படித்தாலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிகச் செழுமையாக வெற்றிகரமானதாக மாற்றுவார்கள். அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வர வேண்டுமாக இருந்தால், ஒரு நல்ல ஒழுக்க நெறியில் பயணிக்க வேண்டுமாக இருந்தால், நல்ல மனிதர்களாக உருவாக வேண்டுமாக இருந்தால் இவர்கள் போராளிகளை படிக்க வேண்டும். உண்மையான கதாநாயகர்கள் அவர்கள்தான். இந்த அடிப்படையிலே தான் அடுத்த சந்ததிக்கு இந்த கதையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாவலை நான் எழுதினேன். அதான் இந்த சமூகத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் அதுதான். நிச்சயமா இப்போ இருக்க இவ்வளவு பெரிய மகத்தான இந்த போராளிகளை இன்று இருக்கக்கூடிய அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள், உங்களை போன்ற அந்த பிள்ளைகள் எவ்வளவு அந்நியப்பட்டு இருக்கிறார்களோ அல்லது நெருக்கமாக இருக்கிறார்களோ, விட்டு விலகி இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். இப்படி ஒரு மிக பெரும் தியாகத்தை செய்தவர்கள் உலகத்தின் வேறு எந்த களத்திலையும் இப்படியான ஒரு தியாகிகளை பார்த்துருக்க முடியாதுன்ற பதிவு அந்த நாவலில் வருது. இந்த போராளிகளை, அது ஒருத்தர் நீங்கள் அடையாளமாக வச்சு நகர்த்திட்டு போகிறீங்க. இப்படியான இந்த போராளிகளை அங்கே இருக்கக்கூடிய இளம் தலைமுறை எப்படி பார்க்குறது, எப்படி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமான இந்த வார்த்தையை நான் கேட்குறேன். அதாவது போராளிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இன்றைக்கு அவர்கள் வாழ்கின்ற சூழலை அவர்கள் மீதான அந்த பார்வை என்பது ஒரு சிக்கலானதாகத்தான் இருக்கிறது. அதற்காக ஒட்டுமொத்தமாகவே அவர்கள் ஈழத்தமிழர்களிடத்தில் அப்படி வேறுபட்டு நிற்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. இந்த நாவலினுடைய நோக்கமும் அந்த அடிப்படை அல்ல. ஆனால் குடும்பங்களாலே கைவிடப்படக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம்.
கணவன் ஒரு போராளியாக இருந்தால் மனைவியால் கைவிடப்பட்ட கதைகளை பார்க்கிறோம். அது எல்லாமே நிகழ்ந்து இருக்கிறது. அதே போல் சகோதரிகளால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை கூட நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அவர்கள் போராட்ட காலத்திலே அன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அவர்களை கொண்டாடியவர்கள் இன்று அவர்களை கைவிட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். அதே நேரத்திலே அவர்களை கை கொடுத்து தூக்கி விடுகின்ற மகத்தான மனிதர்களும் ஈழத்திலே இருக்கிறார்கள். அதையும் இந்த நாவல் பதிவு செய்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வழக்கமாகவே, அதாவது சமீபத்திலே கூட நான் சில ஈழத்தில் இருக்கக்கூடிய சில போராளிகளோடு பேசுகின்ற போதும் அதாவது நான் இந்த விடயத்தை கூறியிருந்தேன். அதாவது அவர்களும் இதே விஷயத்தை சொன்னார். அதாவது எங்களை இந்த சமூகம் கைவிடுகிறதா? ஆனால் நீங்கள் ஒரு விடயத்தை அவதானமாக பார்க்கணும். பல லட்சம் 20க்கு மேற்பட்ட லட்சம் வாழ்ந்த ஈழத்தமிழர்கள் மத்தியிலே இந்த விடுதலை போராட்டத்துக்காக பங்களித்தவர்கள் என்று பார்க்கிற பொழுது 60,000 மேற்பட்ட போராளிகள் தான் பங்களித்திருக்கிறார்கள். அது மிக மிக குறைந்த ஒரு வீதமாகத்தான் அது இருக்கின்றது. நீங்கள் எண்ணிக்கை அடிப்படை விகிதாசார அடிப்படையில் பார்க்கின்ற போது மிக குறைந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆனால் இவர்கள் இந்த ஒட்டுமொத்த இனத்துக்காக போராடி இருக்கிறார்கள். இது உலகம் முழுவதும் நிகழ்கின்ற ஒரு விடயம்தான். அதாவது ஒரு இனத்துக்கான போராட்டத்தை தலைமை தாங்குகின்ற 60,000 பேர் அப்படின்னு நம்ம சொல்றதை விட இந்த அத்தனை லட்சம் குடும்பங்களாக நம்ம பார்க்கணும். இல்லை, என் குடும்பத்திலேருந்து தானே ஒரு போராளி வெளியே வரும். என் குடும்பமே அதை நோக்கி அந்த சிந்தனையில தானே இருந்திருக்கு. அப்படி ஒன்றுபட்ட அந்த மக்கள்கிட்ட இருந்து தானே அந்த போராளிகள் உருவாகி வந்திருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் அதாவது சரி, இப்போ நான் எல்லா குடும்பங்களும் அப்படி சொல்ல முடியாது. சில பிள்ளைகள் குடும்பங்களால் கைவிடப்பட்ட, அதே போல் நிறைய உறவினர்கள் புலம்பெயர்ந்த நாடுகள் இருப்பார்கள். அவர்கள் திரும்பி பார்க்காத சில போராளிகளும் கஷ்டப்படுகின்றனர். அதே நேரத்தில் இந்த போருக்கு பிறகு மீண்டு தொழிலதிபர்களாக தொழில் முயற்சிகளில் சுயதொழில் முயற்சிகளில் ஈடுபடுகின்ற போராளிகளையும் நாங்கள் ஈழமண்ணிலே பார்க்கலாம். பல்வேறு விதம் பெண் போராளிகள் கூட மிக உயர்வான பொருளாதாரத்திலே உயர்வான நிலையிலே இருக்கிறார்கள். கோயிலவாணி, அதே போல் வெற்றி செல்வி, இவர்களெல்லாம் நன்கு அறியப்பட்ட போராளிகள். இவர்களெல்லாம் இன்று பல்வேறு குடும்பங்களுக்கு வாழ்வாதார தொழிலை வழங்குகின்ற நிலையிலே இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்படியான போராளிகளும் இருக்கிறார்கள். இந்த நாவலில் வரக்கூடிய கதாநாயகன் கூட அப்படி மீண்டு வருகிற ஒரு நிலைமையை கூட நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அது கூட உண்மையாக ஈழத்திலே நடந்த ஒரு விடயம்தான். அப்போ இது இதை ஒரு இளம் தலைமுறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள், அதாவது இப்போ கடந்த மாவீரர் நாள் நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் தெரியும். ஈழத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளும் துயிலும் இல்லங்களுக்கு திரண்டிருந்தன. அவர்கள் மாவீரர்கள் மீதும் போராளிகள் மீதும் எந்த அளவுக்கு அன்பும் பற்றும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அன்றைய நாளை கூடுதலாக பார்க்க முடிஞ்சது, உணரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நான் ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன். நான் என்னுடைய மாணவர்களுக்கு அல்லது என்னுடைய பள்ளியிலே நான் நற்சிந்தனையை சொல்லுகின்ற பொழுது கூட நான் போராளிகளினுடைய கதையைத்தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அது அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கு. ஏனென்றால் எங்களுடைய பாடசாலையிலும் பல பிள்ளைகள் படித்து போராளிகளாக மாவீரர்களாக ஆகியிருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் போராளிகளாக பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த பயணங்களை பற்றி கூறுகின்ற பொழுது அது பிள்ளைகள் இளந்தலைமுறை ஒரு சரியான பாதையில் செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலை உருவாக்கும். பிள்ளைகளிடத்திலும் அந்த மாற்றங்கள், அவர்கள் மீதான அந்த ஈர்ப்புகள் ஏற்படுவதை பார்க்கக்கூடியதாக. இது உங்களுடைய வேலைக்கு ஒரு தடையா இருக்காதுங்களா, ஒரு அச்சுறுத்தலாக இருக்காதுங்களா? இல்லை, இது திரும்ப நீங்க இதை சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அரசு உங்க மேல நடவடிக்கை எடுக்கும். நாங்கள் அதுக்குள்ள இருந்து தான் இந்த வேலை செய்யறீங்க. கட்டாயமாக. எப்படி என்றால் நாங்கள் ஒரு தனிநாடு கோருகின்ற அல்லது தனிநாட்டுக்கான தூண்டுதல்களை ஏற்படுத்துகின்ற முயற்சியில் ஒரு காலம் ஈடுபட போவதில்லை. ஆனால் வெளிப்படையாக எங்களுக்கான ஒரு தேசம் வேண்டும், அது எப்படியாக இருக்கணும் என்பது தொடர்பாக எங்களுடைய தலைவர்கள் பேசுகிறார்கள், படைப்பாளிகள் பேசுகிறார்கள். ஆனால் போராளிகளை பற்றி பேசுவது என்பது ஒரு தனிநாட்டுக்கான தூண்டுதலுக்காக பேசுவது அல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் நான் ஒரு முறை தென்னிலங்கையிலே, அதாவது கொழும்பிலே, இலங்கை தலைநகர் கொழும்பிலே என்னுடைய கவிதை புத்தக வெளியீட்டுக்கு போகின்ற பொழுது நான் அந்த மேடையிலே திரண்ட சிங்கள மக்கள் மத்தியிலே நான் சொல்லியிருந்தேன், எங்களுடைய போராளிகள் மிகச்சிறந்த ஆளுமையால் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை கட்டி எழுப்பினார்கள்.
அவர்கள் விமானங்களை உருவாக்கினார்கள், கடல்ல மிகப்பெரிய சாதனைகளை செய்திருந்தார்கள். அவர்களினுடைய அந்த ஆளுமையை சாதனையை இலங்கை அரசு பயன்படுத்தி இருந்தார். எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை தந்து விடுதலை புலிகளை அங்கீகரித்து தமிழர் தேசத்தை அங்கீகரித்து எங்களுக்கு தீர்வை தந்திருந்தால் இன்றைக்கு இலங்கை பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. நாங்கள் வடகிழக்கில் மிகப்பெரிய பொருளாதார ஆளுமைகளாக, மிகப்பெரிய ஒரு அறிவியல் ஆளுமைகளாக இருந்திருப்போம். ஆனால் அதை இலங்கை அரசு அழித்து விட்டது. அதனுடைய பலனைத்தான் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல போராளிகளும் தலைவர் பிரபாகரன் அவர்களும் ஒருபோதும் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு சிங்கள தேசத்துக்கு உதவி இருப்பார்கள் என்ற கருத்தை நான் சொல்லியிருந்தேன். எனக்கு பல சிங்கள எப்படி வரவேற்பு இருந்தது? பல சிங்கள தாய்மார்கள் என்னை அணைத்து கொண்டார்கள், என் கைகளை பற்றி கொண்டார்கள். நிச்சயமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை வெளிப்படையாகவே கடந்த பொருளாதார நெருக்கடி காலத்திலே பல சிங்கள பலரும் சொல்லியே இருக்கிறார்கள். அப்ப போராளிகளை பற்றி பேசுவது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் தலைமுறைகளை வழிப்படுத்துவதற்கான, அதாவது அவர்கள் சரியான பாதையில தங்களுடைய இலட்சியத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு 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 செயற்பாடு தான். நல்லது தீபச்செல்வன். தொடர்ச்சியாக நம்ம நிறைய பேசுவோம். உங்கள் நாவலுக்குள்ளாக நிறைய பேச முடியல, காரணம் ஒரு பெரிய அழுத்தம் எனக்கு இருக்கிறது. கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதை பற்றி நான் விரிவாக பிறகு பேசுகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி. மிக்க நன்றி ராவணா பார்வையாளர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். இந்த ஆண்டினுடைய முதல் நேர்காணல் தம்பி தீபச்செல்வன், ஈழத்து எழுத்தாளர். அவருடைய பதிவு செய்ய வேண்டியது திட்டமிடலை, எதேச்சியாக அது இன்றைக்கி அமைஞ்சது. முதல் நேர்காணல் இந்த ஆண்டில் வலி நிறைந்த ஒரு நாவல் அது, சயனைடு. அவசியம் எல்லோரும் படிங்க, ஆதரவு கொடுங்க. அந்த புத்தகத்தை டிஸ்கவரி புக் பேலஸ் தம்பி வேடியப்பன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஒரு பெருத்த ஆதரவு தமிழ் மக்கள் மத்தியில் அந்த புத்தகத்துக்கு இப்படியான எழுத்தாளர்களுக்கு இருக்கணும். இப்படியான இலக்கியங்கள், போர் இலக்கியங்கள் வெளி உலகத்துக்கு வரணும் அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து அவருக்கு ஆதரவை தாருங்க. அந்த புத்தகத்துக்கு டிஸ்கவரி புக் பேலஸுக்கு உங்களுடைய ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.